கிடையாது. அதனால அவங்க ஒரு வகையா ஜாலியா இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பசங்க ஜாலியா தான் இருப்பாங்க. நமக்கு தான் எல்லா பிரஷரும். அதனாலதான் வீட்டுல அடிக்கடி கொஞ்சம் பேசுங்க, சிரிங்க, நகைச்சுவையான உணர்வை நிறைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய சொல்றதுக்கு என்ன காரணம்னா, சிரிக்கலன்னா நம்மள அறியாமலே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுவும் குறிப்பா பெண்களையே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என் அம்மாவே சொல்லிட்டே இருப்பேன். என் அம்மா மகேஷ் சார் சொன்ன மாதிரி என்னை விட அதிக பளு சுமக்கிறாங்க. என்னையும் சுமந்து என் பிள்ளைங்களையும் சுமந்து எங்க வீட்டு எல்லா வேலையும் பார்த்து அவங்க கிட்ட நான் அப்பப்ப போய் எங்க அம்மாவை கொஞ்சம் சிரிங்கம்மா, ஏதாவது நான் பேசி அவங்களை சிரிப்பு காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பெண்கள் ஒரு வேலைக்குள்ள போயிட்டாங்கன்னா அப்படியே முழுசா அதுக்குள்ளேயே போயிருவாங்க. நமக்கு சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. டக்கு புக்கு தூக்கி போட்டு போயிருவான். சாப்பிட்றான் தான் சாவு கடாட்டு போயிருவான். ஆனா என்ன சமைக்கணும்னு இருக்குல்ல மேடம், நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன், கரெக்டா சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன மேடம் சாப்பாடு கொண்டு போனோம்? என்ன பழசுபட்ட கிடக்கும் அதான மேடம். சாம்பார், ரசம், மோர். நான்லாம் சத்துணவு வாங்கி சாப்பிட்டேன் வித்து முட்டையோட. இன்னைக்கு இவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து அனுப்புறாங்க மேடம். இன்னைக்கு நீங்க கிரீன் கலர்ல தான் சாப்பாடு கொடுத்துடணும். எதை அரைச்சு ஊத்தி கொடுக்கறது? இன்னைக்கு ஆரஞ்சு டே, இன்னைக்கு பிங்க் டே. அன்னைக்கு எங்க மாமியா சொல்லுது, ஐயோ இந்த எதையாவது அரைச்சு ஊத்துடி பிங்க் கலர்ல. காலிஃபிளவர் எந்த பிங்க் கலர்ல இருந்துச்சு? உனக்கெல்லாம் அரளிவதி அரைச்சு ஊத்தன முடி. என்னங்க எனக்கு புரியலங்க. அதை விட என் பொண்ணு ஸ்கூல்ல அநியாயம் பண்றாங்க. போன் அடிச்சு என்கிட்ட கேக்குறாங்க, மேடம் இன்னைக்கு நீங்க முட்டை கொடுத்து விடல, நீங்களே அவிச்சு வைங்க மேடம். என்ன நீங்க மட்டும் வந்துடுறீங்கன்னு. பிள்ளைங்களுக்கு இந்த சமையலே காலையில அவ்வளவு பிரச்சனை. காலை எந்திரிச்சு அடுப்படிக்குள்ள போகும்போதே நமக்கு பதட்டமா இருக்கு. சமைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க் நமக்கு. பிக் பாஸ்ல கூட இவ்வளவு டாஸ்க் கொடுத்துருக்க. ஐயோ நம்மளே வாய விடுறோமே. அப்படிலாம் இல்ல. பிக் பாஸ்ல கூட இவ்வளவு டாஸ்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நிஜமா மேடம். நான் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்து 77 நாள் கழிச்சு வெளியில வந்தேன் மேடம். முதல் போன் எங்க வீட்டுக்காரர் தான் அடிச்சேன். சிங்கிளா இருக்காப்லையா, வேற எது கல்யாணம் பண்ணிட்டாப்லையான்னு பார்த்தேன். பண்ணல. போன் அடிச்சு ஒரே வார்த்தை கேட்டேன், ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு. ஓட்டு போட்டாண்டி. ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வருவேன்? நீ வெளியில வரணும் தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். இது கூட தேவையில்ல. என் மாமியா கிழவிக்கு ஓட்டே போட தெரியல. போனை தடவிட்டே இருந்திருக்கு ஒரு வாரமா. அநியாயம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. பிக் பாஸ் டாஸ்க் கூட பரவாயில்லைங்க. காலையில நம்ம பெண்கள் எந்திரிச்சு பாக்குற வேலையே பெரிய டாஸ்க். நான் அப்படி கேள்வி கேட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காத ஆண்களே. ஏன்னா நாங்க பேசும்போது நான் மட்டும் பேசக்கூடாது, உங்களோடையும் கொஞ்சம் பேசணும். யாரெல்லாம் உங்க மனைவி சாப்பாடை இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது. அப்பா, திருவள்ளூர் ஆண்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் பாராட்டி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா சார்? நாங்கெல்லாம் பிறந்து அப்பா அம்மா வீட்டுல சுத்தமா சமைக்காம வளர்ந்தவங்க. அதுலயும் குறிப்பா எங்க அப்பா என்ன அடுப்படி பக்கமே அனுப்புனதே இல்லை மேடம். வெயில் அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிரும் அப்படின்னு அடுப்படி பக்கமே அனுப்புனது கிடையாது. அப்படியெல்லாம் ஜாலியா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஊன்னு சமைக்க வச்சுட்டாங்க என்னைய. நானும் மாங்குன்னு சமைப்பேன். எங்க வீட்டுக்காரரு சாப்பிடும் போது மட்டும்தான் சிரிப்பாரு. நானும் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க சாப்பிடும் போது சிரிக்கிறீங்க? என்ன துன்பம் வரும்போது சிரிங்க, சிரிச்சு பழகிட்டு இருக்கேன்னாரு. எல்லா பெண்களும் விதவிதமா சமைச்சு கணவனுக்கு பரிமாறி விட்டு அப்படியே அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். கரும கன்றாவியா இருக்கும். அந்த வாயில இருந்து ஒரு வார்த்தை, ரசமா அது ரசம் அப்படி வரல கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு கூட வராது. ஜேசிபி மிஷின்ல மண்ணள்ளி திங்கிற மாதிரி தின்னுட்டு எந்திரிச்சு கைய கழுவும் போது எல்லா ஆம்பளையும் ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்க அம்மா கை மாதிரி இல்ல, வரும்போதே வெட்டி எடுத்துட்டு வாங்கடா, குழம்புக்குள்ள விட்டு 2 ஆட்டை ஆட்டிக்கிறோம். என்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுமா? சமையலுங்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை மேடம். என்னென்ன எல்லா பக்கமும் நம்மளுக்கு பிரஷர் கொடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குடா தங்கம், சூப்பரா இருக்குடா பட்டு குட்டி. வீட்டுல சண்டையே வராம இருக்கிறதுக்கு உங்க உடன் பிறப்பா நினைச்சு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இனிமே உங்க வீட்டுல சண்டையே வராது. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. டெய்லி காலையில வேலைக்கு போகும்போது உங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து உங்க பொண்டாட்டி போயிட்டு வாங்க தான், போயிட்டு வாங்க மாமா, இல்ல போயிட்டு வாடா அப்படின்னு, இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பறக்க கூடாது. திரும்பி பொண்டாட்டிய பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க திரும்பி சொல்லுவோம், நீங்க மட்டும் என்ன
பொண்ணு பார்க்க வந்தோடனே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும். இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு வயிறே இருக்காது. இப்ப வயிறு மட்டும் வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்றது கிடையாது. ஒரு சின்ன பாராட்டு சார். இன்னைக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, பாராட்டுறதுக்கு நேரம் இருந்தா கூட மனைவியை பார்த்து நல்லா இருக்குடா, நல்லா சமைச்சிருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க, அழகா இருக்க, இந்த வார்த்தை சொல்றதுக்கு இன்னைக்கு எந்த ஆண்களுமே தயாரா கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலும் நம்மளும் சும்மா கிடையாது. நான் ஒரு இப்ப சமீபத்துல ஒண்ணு படிச்சேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பூ கேட்டால் என் மனைவி மேல் உள்ள காதலால் பூ தொட்டியே வாங்கி கொடுத்தேன். தண்ணீர் கேட்டால் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். செருப்பு கேட்டால் ஷூ வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் கேட்டு கடைசியா ஒண்ணு கேட்டா, நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ ஒண்ணு வாங்கி கொடுக்குறிய, செவிட்டு போயலான்னு கேட்டா. எனக்கு அது படிச்சு படிச்சு ரொம்ப நேரம் சிரிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்மள மாதிரியே ஒருத்தர் எழுதி வச்சிருக்காங்கன்னு. நீங்க குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய இடத்துல சண்டை வர்றதுக்கு பெரிய காரணமே உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசாம இருக்கிறதாங்க பெரிய காரணம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெண்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க, புடவை நகை. என்னைக்கா நம்ம நகைக்கு ஆசைப்பட்டிருக்கோம் மேடம்? ஆசைப்படுற நிலைமையிலயா மேடம் இருக்கு? முன்னாடி எல்லாம் புருஷன் சும்மாவாது தங்கம்னு கூப்பிடுவாரு, இப்ப கூப்பிட பதறாரு. 1,25,000 அப்படியே தங்க விலை ஏறி போச்சு. தங்கம்னு கூட கூப்பிடுறது இல்லை. எனக்கெல்லாம் உண்மையிலேயே, எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கும் தங்கம் வாங்கி கொடுக்கிற புருஷனை விட தங்கமா பாத்துக்கிற புருஷனை தாங்க எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு ஆண்கள்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சரி, இப்படி கேக்குறேன், யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க லேடிஸ்? யார்? நான் அவரை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. நல்ல ஊருங்க இந்த ஊரு. மொத்தமே ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க, யாரு கை தூக்கினாலும் 7 பேருக்கு மேல தூக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. நீங்க நாங்க முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் முன்னாடி எல்லாம் புரிதல் இல்லாம இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில சண்டை போடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய ஆண்கள் பெண்கள் படிச்சு ஒன்னா படிக்க ஆரம்பிச்சதுனால வீட்லயே அந்த நட்புறவுங்கிறது நிறைய இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறத விட நிறைய ஃப்ரெண்டா பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னும் கூடுதலா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலைமைக்கும் வந்துட்டாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப என்னையெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பொண்ணு பார்க்க வந்தாருல மேடம், நான் அப்பெல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாரான்னு அதிர்ச்சியெல்லாம் கேட்காதீங்க, வந்தாரு. என்னைய பொண்ணு பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்காருக்கு முன்னாடி 26 பேர் வந்தாங்க. 26 பேர் பொண்ணு பார்க்க வரல, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கடைசியா தான் எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. வந்தவரே, நான் பொதுவாவே பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம இயற்கையிலே அழகுதான். ஆனாலும் இந்த ஆண்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மா சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு போக கூடாது. ஏன்னா நம்ம வித்தவுட் மேக்கப்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கொடுத்தேன். நான் நைட்டியோட வாசல்ல நின்னுகிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் வந்தோடனே எங்க அம்மா பதறிட்டாங்க, ஐயோ மாப்பிள்ள வர்றாரு, எரும மாடு உள்ள வாடினாங்க. நான் அவரை பார்த்து வீட்டுக்குள்ள ஓடினேன், அவர் என்னைய பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டாரு. யாரை கேட்டு பூ வச்ச? ஏன்னா அது காண்டாமிருக மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நம்ம கலரை வச்சு நம்ம நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க, நம்ம உருவத்தை வச்சு நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்தும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும், இது நானே ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிப்பேன். என்னை கிண்டலு கலாய்க்கிறதுங்கிறது நானே என்ன கலாய்ச்சுப்போம். ஆனா போற இடங்கள்ல நம்மள சில இடத்துல கலாய்க்கும் போதெல்லாம் அதுல பெருசா காதலே வாங்கிக்க மாட்டேன். இது ஏன்னா நான் கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த மேடையில அதை சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு மொகரை, இது ஒரு ஆளு, இதுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படிலாம் நிறைய வரும். மகேஷ் அவர்கள இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாவே உடன்பிறப்பு. எதா இருந்தாலும் குடும்ப ரீதியா அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவேன். இப்ப நான் அவர்கிட்ட தான் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், எல்லாம் திட்டிகிட்டே இருக்கானுங்க சார், நான் யாருன்னே தெரியல, ஏன் சார் என்னைய போய் என்னைய திட்டினா பரவாயில்ல சார், எங்க பாட்டியெல்லாம் திட்டானுங்க சார் அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நான் இத்தனை வருஷம் இந்த துறையில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட சமூக ஊடகத்தினுடைய கமெண்ட் நான் ஒண்ணு கூட நான் படிச்சதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, யார் எழுதுறாங்க அந்த கமெண்ட் எழுதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வார்த்தை வெளியில வரும். நீ நல்லா வாழ்ந்தினா நல்ல வார்த்தையா வரும், நீ கெட்டா வாழ்ந்தினா நீ கெட்ட வார்த்தையா தான் வரும். அதனால என்னைக்குமே உங்களுடைய கமெண்ட்டை நீங்க படிக்கவே படிக்காதீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை எழுதுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு போங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அதுல இருந்து நான் கமெண்ட்டை பாக்குறதே கிடையாது.
இந்த கலர் டாமினேஷன்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும் மேடம். நான் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சொல்றேன், ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதை பத்தியும் கவலைப்படுறதே கிடையாது சார் இப்பெல்லாம். அதனாலதான் நானே சொல்லிக்கிறது, நயன்தாரான்னு எவனும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் குண்டா இருந்துட்டோம்னா நம்மள அநியாயத்துக்கு பேசுவாங்க. நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா அப்பாவும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. நான் நல்ல வார்த்தை சொல்லி எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கரண்ட் இல்ல, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்கடா ஆளை காணோம்னு. நல்ல வேலை லைட்டா சிரிச்சு வச்சேன். எங்க மாமனார் சொல்லிட்டாரு, இந்த இருக்காடா. நம்ம அதை பத்தி கவலையே படுறது இல்ல. ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, டெய்லி காலையில எங்க வீட்டுக்காரி என் முகத்துல தான் சார் முழிப்பாரு. கண்ணை மூடிக்கிட்டு தங்க குட்டி, பின்னாடி எங்க மாமியார் சொல்லு, லூசு பைய மாடு மாதிரி இருக்கா தங்க குட்டிலாம். நான் ஜங்குன்னு போய் எங்க வீட்டுக்காரர் முன்னாடி நிப்பேன். கண்ணை திறந்து பார்த்து ஈன்னு இழிச்சுட்டு திரும்ப தூங்கிடுவாரு. நான் கேட்டேன், முழிக்கிறதே எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு தான், எதுக்கு திரும்ப திரும்ப தூங்குறீங்க? என்ன இல்ல, முழிச்சு பார்ப்பேன், இன்னும் இருட்டா இருக்கு, விடியலன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. அவர் 10 வருஷமா என்ன விடியா முஞ்சியாவே பயன்படுத்தி இருக்காரு. ஆனா வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சார், யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாது. அடுத்தவர்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு மத்தவங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாலே நம்ம சுயமரியாதை தோத்து போச்சுன்னு தாங்க அர்த்தம். அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்துட்டு போயிடணும். அதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும். ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான். இந்த குண்டா இருக்கும் குண்டா இருக்கும். நீ வந்த உடனே எங்க அருணா மேடம் அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க, மேடம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க? ஆம்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த நெட்ல டிவில இந்த சோசியல் மீடியால 30 நாளில் லெமன் ஜூஸ் குடிங்க குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. பால் டாயில தவிர எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா நான் குடிச்சேன் எல்லா கருமத்தையும். தேனு லெமனு ஹாட் வாட்டரு அம்மாடி, நான் ஆசிட் மட்டும் தான் மேடம் குடிக்கல. அதையும் எங்க வீட்டுக்காரங்க தெரியாம வாங்கி கொடுத்தாரு. இதை குடி கரைஞ்சிரும்னாரு. நீ என்ன கரைக்க முயற்சி பண்றடான்ட்ட எல்லாம் குடிச்சு பார்த்தா குறையல. சரி என்ன, நான் குண்டா இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு. எங்க வீட்டுக்காரர் வண்டியை எடுக்கும் போதுதான் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்ன பாய் காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னாரு. ஆத்தாடி ஆத்தோ 10 கிலோவாவது குறைச்சா ஆகணும்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார். 2 கிராமே நம்ம குறைஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடு, இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ண. மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம், சோறுனா சொர்க்கத்தையே பார்ப்பேன் மேடம். நானு 3 வேளைக்கு 7 வேளை திங்கிற குடும்பம் மேடம் என் குடும்பம். ஒயிட் எல்லாம் கட் பண்ணுனாங்க. எனக்கு ஒயிட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு மேடம். ஐயோ, இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா? அந்த பிரபஞ்சத்துல நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லிம்மானா நம்மள ஏதாவது ஒரு திரைப்படத்துல கதாநாயகியா கூப்பிடுவாங்க, அஜித் சாருக்கு நம்ம ஜோடியா நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில இந்த உடம்ப குறைக்க ஆரம்பிச்சேன் மேடம். மொட்டை மாடியில இங்க சமோசாவை தின்னுட்டீல எப்படி, அவர் என்ன உங்க தட்டுல எடுத்துனாரா? என்னங்க தட்டை மாத்திட்டீங்க? அவர் நல்ல மனுஷன், எனக்கு புக்கு கொடுத்தாரு. ஆமா மேடம், மேடம் நம்ம வந்தோட ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி காலையில வாக்கிங் போனேன் மேடம், கொஞ்சம் கூட குறையல சார். மொட்டை மாடியில 8 போட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு யாரோ சொன்னாங்க. நானும் மொட்டை மாடியில 8 போட்டு நடந்துகிட்டே இருக்கேன். கீழே இருந்து எங்க மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையா இறங்குனாரு. ஒரு முடிவு பண்ணேன், யாருக்காகவும் நம்ம வாழவே கூடாதுடா. நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு கட்டுப்பாடு. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்கள் இருக்கீங்க, இந்த சமூக வலைதளங்கள் எவ்வளவுதான் பயன்பாடாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை தவறா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஆரோக்கியம் உணவே மருந்துன்னு வாழ்ந்த குடும்பங்க நம்ம குடும்பம் எல்லாம். சாப்பிடுற சாப்பாடு கூலை குடிச்சிட்டு காலை அடக்குனாங்க. பீஸாவை தின்னுபிட்டு கோழியை பிடிக்க முடியாம தெரியும். இந்தா போயிருச்சு, போனா போ. காலை பழைய சோறு. எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சரியமா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பழைய சோறு விக்கிறாங்க மேடம். நாம பெற்றிருக்கிறது பழைய சோத்தை கூட சப்புன்னு அரையன் போல ஒரு எனக்கெல்லாம். இந்த உணவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்ப நம்ம மாத்தினமோ, அதுவும் நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்ங்கிற தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்க ஃப்ரைட் ரைஸ் போடும் போதே பாத்தீங்களா அப்படி மேல போகும். என்ன சாப்பிட்டா மேல போயிருவான், வேற ஒண்ணும் இல்ல. அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. எது கெடுதலோ அங்க கூட்டம் தேடி அதிகமா போவாங்க. இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தை மாத்தினாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் பாதி நல்லாயிருவோம். அதனால இந்த உடல் குறைக்கணும், நம்ம எப்படியாவது அழகா இருக்கணும்னாலே நம்ம பாட்டி சாப்பிட்டது, நம்ம அம்மா சமைச்சு கொடுக்கறது, வீட்டுல கையிலேயே சமைக்கிறது, இதை சாப்பிட்டாலே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்போம். எல்லாத்தையும் விட ஒண்ணு ஒன்னா தேடி தேடி ரசிக்கிறோம்ல, இந்த உலகம் ரசிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கோம். நாம நம்ம அப்படி நினைச்சுக்கோமே, இந்த உலகத்தை நம்ம தான் படைச்சோம் நினைச்சுக்கோங்க. எது நடந்தாலும் ரசிப்பு தன்மையோட இருங்க. நமக்கு என்ன நடந்தாலும்
தோல்வி நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ரசிப்பு தன்மையோட இருங்க. எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நான் பயங்கரமா சிரிப்பேன். அந்த கஷ்டமே என்னை பார்க்கும். இது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன லூசு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம போயிருவோம்னு பக்கத்து வீட்டுக்கு போயிரும். அப்ப கூட நான் பக்கத்து வீட்டுக்கு தான் அனுப்புவேன். வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சோ வாழ்க்கையில காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லல. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிடுவான், லூசுடான்னு. ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வுங்கிறது ஒரு சோகம், ஒரு அழுகை அது கிடையவே கிடையாது. அது குறிப்பா மன அழுத்தத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. இங்க இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குடும்பம்ங்கிற ஒரு உறவு மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார். நம்ம என்னதான் வெளியில 1000 பேரை சம்பாதிச்சாலும் நீங்க தோத்து போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற உறவு உங்க மனைவி மட்டும்தான் சார். அதை தாண்டிய உறவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சோ அவங்க கிட்ட நீங்க கோவப்பட்டு, அவங்க கிட்ட நீங்க பிரஷர் ஆகி நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிற எல்லாரு கூடயுமே டெய்லி ஒரு 15 நிமிஷம் பேசி சிரிங்க சார். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது.